அனைவருக்கும் வணக்கம். நான் கதைகளுடன் பிரியா. உங்கள் அனைவரையும் இந்த சேனலுக்கு வரவேற்பதில் நான் அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்கப் போகும் கதையின் தலைப்பு நூலில்லா காத்தாடி, எ கைட் வித்தவுட் த்ரெட். வாங்க நண்பர்களே, நம்ம கதையை பற்றி பார்ப்போம். முன்பொரு காலத்தில் ஒரு அப்பா ஒரு பையன் இருந்தாங்களாம். அந்த பையனுக்கு காத்தாடி திருவிழாவுக்கு போய் காத்தாடி விடணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாம். அவங்க அப்பாவும் தாம் பையனை எப்படியாச்சும் காத்தாடி திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாராம். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வருஷம் நல்ல பிரம்மாண்டமாகவே காத்தாடி திருவிழா நடந்துச்சான். அந்த திருவிழாவுக்கு அந்த அப்பாவும் பையனும் போனாங்களாம். அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக காத்தாடிய நூலில் கட்டி மேலே அப்படியே உயரமாக பறக்க விட்டுன்னு இருந்தானா. திடீர்னு அவனுக்கு என்ன தோணுச்சான், இப்போ இந்த கயிறு இருக்கிறதுனால தானே நம்ம காத்தாடி கீழே கீழே வந்துடுது. இந்த கயிறை கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம காத்தாடி இன்னும் மேலே உயரமாக பறக்கும்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நூலை போய் கட் பண்ணிட்டானா. கட் பண்ணி விட்ட கொஞ்ச நேரத்துக்கு காத்தாடி நல்ல உயரமாக மேலேயே பறந்துட்டு இருந்துச்சான். ஆனால் திடீர்னு பார்த்தா காத்தாடி கீழே இறங்கி இறங்கி மெதுவாக வர ஆரம்பிச்சிடுச்சான். அப்புறமா பார்த்தா காத்தாடி மொத்தமாகவே கீழே வந்து விழுந்துருச்சான். இதை பார்த்து அந்த பையன் ரொம்ப சோகமாக ஆயிட்டானா. என்னடா இது, நம்ம என்ன நினச்சோம், அந்த நூலு தான் காத்தாடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் அந்த பட்டத்தால் உயரமாக பறக்க முடியல. ஆனால் இப்போ என்ன நடக்குது, அந்த காத்தாடி மொத்தமாகவே கீழே வந்து விழுந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்களாம், நீ நினச்சது தப்புடா. அந்த கயிறு தான் அந்த காத்தாடியை கரெக்டான திசையில் பறக்க உதவுறதுக்கும் மேலே பறக்க உதவுறதுக்கும் உதவி செஞ்சது. அது மாதிரி தான் வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேற உதவுறதுக்கு பல பந்தங்கள் பிணைப்பு அதெல்லாம் இருந்திருக்கும். நம்ம முன்னேறின உடனே அதையெல்லாம் கழட்டி விட்டுறக்கூடாது. அது நம்மளை கீழே தள்ளி விட்டாலும் விட்டுரும். அதனால எப்போதும் ஒன்றிணைந்து பந்தங்களோட பிணைப்போடு தான் வாழணும் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டு அந்த சின்ன பையன் சந்தோஷமாக புரிஞ்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தானா. இந்த கதையோட கருத்து என்னன்னா, நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்ம கடந்து வந்த பாதையையும் நமக்கு உதவி செஞ்சு மேலே தூக்குன நம்ம சொந்தங்களையும் பந்தங்களையும் மறக்கக்கூடாது. நாம் நினச்சிட்டு இருப்போம், நம்ம சொந்தங்கள் பந்தங்கள் நம்மளை ஒட்டிட்டு நம்மளை பிடிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படின்ட்டு. உண்மையாகவே ஆனால் அப்படி இல்லை. அவங்க தான் நம்மளோட வளர்ச்சிக்கே ஒரு சப்போர்ட்டாக நின்னவங்க. அவங்கள எப்போதும் நம்மளை விட்டு போக விடக்கூடாது. அப்படி போக விட்டோம்னா எப்படி அந்த காத்தாடி தன்னோட சப்போர்ட்டான நூலை இழந்த உடனே மறுபடியும் கீழே வந்து சேர்ந்துருச்சோ, அது மாதிரி நம்மளும் கீழே வந்து சேர்ந்துருவோம் அப்படிங்கிறது தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.